பிக் பாஸ்ல இன்னைக்கு விஜய் சேதுபதி தரமான ஒரு சம்பவம் இருக்குல்ல, அதுல குறிப்பா எஃப்ஜேவியும் சபரியும் வச்சு செஞ்சு விட்டுருக்காருன்ற தகவல் நமக்கு வருது. அப்படி எஃப்ஜே கிட்ட என்னென்ன கேள்விகள் கேட்டாரு, இன்னொரு பக்கம் சபரி கிட்ட என்னென்ன கேள்வி கேட்டாருன்றத டீட்டெயிலா பாத்துருவோம். வணக்கம் மக்களே, நேஷனல் உச்சில இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பாக்குற அனைவருமே லைக் பண்ணிருங்க. நீங்க போடுற லைக் மூலியமா எனக்கு வீடியோ பல பேருக்கு போய் சேர்றதுக்கான உதவியாகும். அதை நீங்க பண்ணிருங்க. இப்ப கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். போன வாரமே விஜய் சேதுபதி ஒரு எச்சரிக்கை, பர்டிகுலரா ஒரு 2 டயலாக சொல்லி 2 பேரை எச்சரிச்சிருந்தார். டியூடு அண்ணன், இந்த டியூடு அண்ணன்ற மாதிரி பிக் பாஸை சபரி அண்ணன் கூப்பிடுவாரு, டியூடுன்றதை எஃப்ஜே கூப்பிடுவார். சோ இது பண்ணக்கூடாது, இதெல்லாம் கூப்பிடாதீங்கன்ற மாதிரி விஜய் சேதுபதியை வீக்கெண்ட் எபிசோட்ல வான் பண்ணாரா இல்லையா? வான் பண்ணாரு தானே. வான் பண்ணதுக்கு அப்புறம் எஃப்ஜேக்கு கொஞ்சம் திமிராயிடுச்சுல, நேரா பிக் பாஸ் நாமினேஷன் பண்ணப்பையும் பிக் பாஸ் கிட்ட போயிட்டு, பிக் பாஸ் நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கவா, டியூடு விஜய் சேதுபதி சொல்லிட்டாரு, நான் உங்களை டியூடு கூப்பிடலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த போய் பிக் பாஸ் கிட்ட கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணியிருக்காரு. பேசலாமான்ட்டு. இப்போ வீக்கெண்ட்ல விஜய் சேதுபதி வந்து அட்ரஸ் பண்ணிட்டாருன்னா அப்ப அதை நீ பேசக்கூடாது, கேட்கக்கூடாது. கரெக்டா இல்லையா மக்களே? அதை சொல்லிட்டாங்கன்னா அதை மாத்திக்கணும். அதை விட்டு பிக் பாஸ் கிட்டே திரும்ப கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணா விஜய் சும்மா இருப்பாரா? வந்து இன்னைக்கு எஃப்ஜே எழுப்பி விட்டு, என்ன எஃப்ஜே ஒரு வாட்டி சொன்னா உங்களுக்கு புரியாதா? நானே பிக் பாஸை வந்து மரியாதையோட தான் பேசிட்டு இருக்கேன், நீ என்ன அப்படி பேசிட்டு இருக்கேன்ற மாதிரி ரோஸ்ட் பண்ணியிருக்காரு. நானே மரியாதையா தான் பிக் பாஸை கூப்பிட்டுருக்கேன், நீ என்ன டியூடு வெங்காயம் கிங்காயன்ற மாதிரி பேசிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் அடிச்சு விட்டுருக்காரு போல. தேவையா அதுக்கு? அப்பயே ஃபாலோ பண்ணிருக்கலாம். அதை விட்டு இப்படிலாம் வாய் பேசினா எங்க அடி வாங்கணுமோ அங்க தரமான அடிகள் வாங்க வேண்டியதுதான். அடுத்ததா திரும்ப இன்னொரு பிஹேவியரும் எஃப்ஜே பண்ணிருக்காருல, 1-2 பண்ணிருக்காரு. அடுத்து வந்து நாக் அவுட் பண்ணிட்டு ரெட் கார்டு வாங்கிட்டு போயிருவேன்ற மாதிரி திவாகர் கிட்ட பேசினார்ல, அதுக்கும் ஒரு பக்கம் அடி உளுந்திருக்கு. தரமான அடியா விஜய் சேதுபதி கொடுத்திருக்கார். கொடுக்க வேண்டிய அடிதான். ஏன்னா இதுக்கு ஒரு கார்டே குத்துருக்கலாம். முஞ்சி போனா ஒரு எல்லோ கார்டு குத்துருந்தா திருந்திருப்பார். சார் நீங்க தப்பு பண்றீங்க சார், அந்த இடத்துல எல்லோ கார்டு மட்டும் ஒன்று குத்து விட்டுருந்தீங்கன்னா அந்த மூமெண்ட்டே அப்படியே மாசா வேற மாதிரி இருந்திருக்கும். பட் பரவாயில்ல, இன்னைக்கு எல்லாரையும் அட்ரஸ் பண்ணி பாரபட்சம் பார்க்காம தாளிச்ச மூமெண்ட்லாம் பயங்கரமா இருந்திருக்கு. அதுல இந்த ஒரு மூமெண்ட்டுமே இருக்கு. அடுத்ததாக தள்ளி விட்டார்ல, புஷ் பண்ணார்ல, இப்படி ஷோல்டரை புஷ் பண்ணி நானும் கெத்துதாண்டா, நானும் வீரம் தாண்டான்ற மாதிரி எஃப்ஜே ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணார்ல, அந்த வீரத்துக்கும் இதுக்கும் வீக்கெண்ட்ல பதிலடி விஜய் சேதுபதி மூலயமாக வந்து சேர்ந்து இருக்குது அப்படின்றது பார்க்க முடியுது. ஸோ எஃப்ஜேவை போட்டு தாளிச்சு எடுத்துட்டு இருக்கார். தேவையா? உடனே அவர் சொன்னாரா, நம்மனு கம்முன்னு கேட்டோமா இருந்தோமான்னு இருந்துட்டு போலாம். பிக் பாஸ் கிட்ட போய் பேசுறேன், பிக் பாஸ் கிட்ட கேட்கறேன்னு போனாரு. கடைசியில வந்து எங்க வாங்கணுமோ அங்க அடிகள் வாங்கிட்டு இருக்கார் எஃப்ஜே. சரி, அடுத்து நம்ம சபரி அவர்களுக்கு வருவோம். சபரி அவர்களுக்கு என்ன ரோஸ்ட் தெரியுமா? குரூப்பிசம். குரூப்பா பிளே பண்றீங்க, எதுக்கு இந்த குரூப் பிளே அப்படின்ற மாதிரி சபரிக்கு விழுந்திருக்கு தரமான அடிகள். இதுல குறிப்பா சபரி இந்த உறவு முறை, அண்ணன் தங்கச்சி பாசம், தங்கச்சிக்கு ஒண்ணுன்னா அண்ணன் பொங்கி எழுவண்டா, தங்கச்சிக்காக வந்து கேட்கறேன்னா நான் ஒரு குரூப்பிசம் ஒத்துக்கிறேன்டா அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசினார் இல்லையா? அதுதான் இந்த உறவு முறைகள்லாம் வீட்டுக்கு வெளில வச்சுங்க, இந்த வீட்டுக்குள்ள எந்த உறவு முறைகளும் வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிட்டாரு. எப்படி வீட்டுக்குள்ள எந்தெந்த உறவு முறைகளும் வேணாம், கம்முன்னு இருங்கன்ற மாதிரி அங்க ஒரு தாலி யாருக்கு? சபரிக்கு. தேவையா இது? அங்க பொங்கிட்டு வந்தாரு, கடைசியில ஆப்பா போயிருச்சு. பட் அவர் கேட்ட ஒரு கேள்வி நியாயமான கேள்வி, அதுக்கு வந்து பாராட்டு தெரிவிக்கலாம். அந்த தகுதி தராதரம் அப்படின்றத அந்த இடத்துல அவர் மெயின் பண்ண வந்து தகுதி இருக்கு தகாதாரம் இருக்குன்றதுக்காக சபரி வந்து கேட்டார். அது பாராட்டக்கூடிய விஷயமா இருந்தாலும் அண்ணன் தங்கச்சி பாசத்தால நிறைய விஷயங்கள் குரூப்ல நடக்குது. தங்கச்சிக்காக நிறைய விஷயங்கள் இவரும் பண்றாரு. ஏன் போன வாரம் நாமினேஷன் ஃப்ரீ பாஸே விட்டு கொடுக்கலான்ற ஐடியா எல்லாம் போனாரு. இதெல்லாம் தட்டி கேட்க வேண்டும் அல்லவா? அதை கரெக்டா கேட்டிருக்காரு. சரி, இது ஒரு விஷயம் தானான்னு கேட்டீங்கன்னா இல்ல. அடுத்து அண்ணன்ற ஒரு பக்கம் எஃப்ஜேக்கு விழுந்த ரோஸ்ட் இவருக்கும் விழுந்திருக்கும். ஏன்னா அண்ணன் என்னன்னு இவரும் கூப்பிட்டுருக்காருல, அந்த மாதிரி கூப்பிடக்கூடாது, நிறுத்திக்குங்கன்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய வார்னிங் போயிருக்கு. அடுத்ததாக பெரிய விஷயம் என்னன்னா, எஃப்ஜே இவரு நியாயம் கேட்க வருவார்ல. எப்பவுமே ஒரு தரப்புக்கு ஒரு பிரச்சனைனா நடுவுல வந்து ஒரு நிமிஷம் அப்படின்ற மாதிரி சபரி வருவார் இல்லையா? அந்த ஒரு நிமிஷத்துக்கே இப்போ ஒரு பிரச்சனையா போச்சு. என்னன்னா, நியாயம் கேட்க வரதெல்லாம் கரெக்ட் தான் சபரி, ஆனா என்ன உங்க டீமோட நியாயம் கேட்கறது மட்டும் எவியா பொங்கி எழுந்துட்டு வரீங்க. உங்க டீம் மேட்சுக்கு எதனா ஆச்சுன்னா மட்டும் பொங்கி எழுந்து வந்து ஒரு மாதிரி ஹேண்டில் பண்றீங்க. குறிப்பா எஃப்ஜேக்கு இந்த மாதிரிலாம். அதே மற்ற டீம் மேட்சுக்கான நியாயம் கேட்கறதுல வேற மாதிரி பிஹேவ் பண்றீங்களா, அது எப்படி இப்படி அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. சோ பொங்கி எழுந்து வருது உங்க கேங்குக்கு மட்டும் தான் பெரிய பொங்கல் எழுந்து வரீங்க, மத்தவங்களுக்கான நியாயத்துக்கு நீங்க எழுந்து வர மாட்டீங்களே, அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்களே, அது எப்படி சரியாகும் அப்படின்ற ஒரு நியாயமான கேள்வி தான் கேட்டாரு. கரெக்ட். இப்போ ஒரு தப்பு நடக்குதுன்னா அந்த தப்புக்கு எதிராக நான் கேள்வி கேட்கறேன்னா, இந்த மாதிரி அவங்களுக்கு போய் ஆதரவா நிக்கிறீங்கன்னா, இன்னொருத்தன் ஆப்போசிட்ல உங்களுக்கு எதிராக தப்பு பண்ணும்போது நீ அவனையும் போய் கேட்கணும். எங்க கேங்ல மட்டும் எதிராக பேசும்போது நான் கேட்பேன், ஆனா மத்தவங்களுக்கு யாருன்னா சண்டை போட்டா நான் கேட்க மாட்டேன்னா வாட் இஸ் திஸ் லாஜிக்? அப்போ இட் இஸ் இன்டைரக்ட்லி கனெக்டட் டு த குரூப்பிசம் அப்படின்றது தானே. அதையுமே அங்க ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கு அப்படின்றது தெரிகிறது. ஸோ இது எல்லாமே அவங்களுக்கு தேவைதான். ஏன்னா அவங்க பண்ற விஷயங்கள் இது எல்லாமே வந்து கரெக்டா அட்ரஸ் பண்ணாதான் திருந்துவாங்க, மாறுவாங்க. இதை கரெக்டா வீக்கெண்ட் எபிசோட்ல வந்து எஃப்ஜேக்கும்
நம்ம சபரிக்கும் இந்த மாதிரி அட்வைசஸ்லாம் கொடுக்கறது நல்லது. ஏன்னா இன்னும் அப்படியே அந்த குரூப்போட செயல்பட்டு இருந்தாங்கன்னா அடுத்தவங்களோட இண்டிவிஜுவாலிட்டி வெளியே வர மாட்டேங்குது. அது குரூப் மென்டாலிட்டியே டிராவல் பண்றதால அவங்களுக்குள்ள தெரிஞ்சோ தெரியாமலோ இல்ல தெரிஞ்சே பல இடத்துல ஃபேவரிசம் பண்றாங்க. ஏன் இப்போ அந்த ஓட்டு போட்டு திவாகரை வெளியே எடுக்கலான்ற முத கொண்டு டிஸ்கஸ் பண்ணிருக்காங்கல்ல. இவன் நமக்கு செட் ஆக மாட்டான், நம்ம சொல்றதை கேட்க மாட்டான், நமக்கு செட்டான ஆட்களை வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க தான் குரூப்பிசம். இது பேரு சபரிசம், குரூப்பிசம் இல்ல சபரிசம். இப்படி ஒரு குரூப்பிசம் சொன்னா அது சபரிசம் வச்சுக்கலான்ற டேக்லைன் முத கொண்டு டிசைட் பண்ணாங்கல்ல. இதுக்கப்புறம் அந்த சபரிசம் இருக்குதா இல்லையா அப்படின்றது இந்த வீக்கெண்ட் எபிசோடு முடிஞ்சதுக்கு அப்புறம் தெரியும். எல்லாரும் அப்படி அக்கு வேற ஆணி வேற பிரிஞ்சு செயல்பட போறார்கள் அப்படின்றது தான் நான் பாக்குறேன். அப்படி செயல்பட்டாலும் நல்லதுதான், கேம் இன்ட்ரெஸ்ட் ஆகும். ஒரே கூட்டணியா உட்கார்ந்துட்டு இருந்தா பாக்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்காது. இது ஒரு விஷயம் மக்களே. அடுத்து ஃபைனல் அப்டேட்டா ஒரு வீடியோ இருக்கு. நான் அடுத்த ஃபைனல் வீடியோவா யார் யாருக்கு என்னென்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு சண்டே நிகழ்வுகளை சாட்டர்டே நிகழ்வுகளை முடிக்கிறேன். பாய் கைஸ்.